நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கு உரிய வித்யாபுத்திரன் விஜயராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்ரே நமக. இதனுடைய 592வது வீடியோ. இந்த வீடியோவில் திரிபுரா ரகசியம் 14வது நாளுக்கு உண்டான கதையை பார்க்க போகிறோம். இந்த 2 நாள் கதை விட்டு போயிடுது எனக்கு. ஸோ அகெயின் ஐ ஹவ் டு ரீஸ்டார்ட் ஒர்க் அந்த சப்ஜெக்டு. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங். இது பீப்புள் ஷுட் நோ. நானே இந்த திரிபுரா படிக்கிற வரைக்கும் இதுதான் தெரியாது. ஒரு பாட்டு தெரியும், ஒரு பாட்டு தெரியாமல் இருந்தேன். எனக்கு பிரம்மாண்ட புராணத்தை பார்த்து இங்கே நல்லா கேட்டுங்க. காஞ்சிபுரத்தில் பிரம்மாதேவர் லலிதா பரமேஸ்வரன் ஆக்கியப்படி பெரிய யாகம் பண்ணுறார். அந்த யாகத்தில் அதுக்கு முன்னாடி பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் வாக்குவாதம் வந்து சரஸ்வதி பிரிஞ்சு போயிடுறா. அந்த காலத்துலேயே இதெல்லாம் நடந்திருக்கு, பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போ யாகத்துக்கு உட்காரும்போது தர்மபத்தினி பக்கத்தில் இருக்கணும். அப்போ இல்லாமல் யாகம் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து என்ன செய்யறது விஷ்ணு கேட்குறேன். விஷ்ணு வந்து சர்ச்சிங் ஃபார் அந்த லாஸ்ட் மினிட். ஸோ அப்போ வந்து சர்ச்சிங் ஃபார் த பீப்புள். அப்போ ஆத்தோரம் ஒரு பெண் இடை சிறுமி மாடு மேய்ச்சிருக்கா. அவளை கூப்பிட்டு நீ பிரம்மாவோட பத்தினியாக ஆகிறா கேட்குறா. இது வந்து பிரம்மாண்ட புராணத்தில் வருது. அவள் வந்து நான் வந்து இங்கே கன்னியா பொண்ணு, என்னத்துக்கு இது மாதிரி சொல்கிறீங்க, எனக்கு என்ன லாபம் அந்த மாதிரி விட்டேன், எங்கள் அப்பா அம்மா பர்மிஷனாக வேண்டாமா? இல்லைம்மா, நீ உனக்கு வந்து எல்லா தேவர்களும் எல்லா பவரும் தருவா அப்படின்லாம் சொல்கிறா. சரி, பிரம்ம பத்தினியாக உட்காந்துட்டு முடிச்சிடுறா. அவள் தான் காயத்ரி. ஸோ அந்த சாவித்திரி சரஸ்வதியை சொல்கிறது, சாவித்திரி சரஸ்வதியை போத் ஆர் சேம் தான். அது வந்து 2 கூறாக பார்க்கலாம், ஒன்றாவும் பார்க்கலாம். அதை அதனால் சரஸ்வதி கோபம் வந்து வேதவதி என்ற நிகதியாக வந்து இந்த யாகசாரியை அழிக்கிறதுக்கு வர. அது ஒவ்வொரு இடத்துலையும் விஷ்ணு தடுத்து அம்மனமாக படுத்துன்றார். பள்ளிகொண்டாவில் ஒரு இடம், அப்புறம் திருப்பார்கடலில் ஒரு இடம், அப்புறம் யதோத்காரி பெருமாள் சொல்லிட்டு காஞ்சிபுரத்தில் ஒரு இடம். 3 இடத்துல படுத்துனோடனே அவளை நாடி கோடி பெயரா சரஸ்வதின்னு இருக்கு. இது வந்து அதாவது இல்லை. பட் திரிபுரா ரகசியத்தை என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். பிரம்மா ஸ்ரீ தேவியிடம் வேண்டினார், மகேஸ்வரி, சாவித்திரியின் சாபத்தால் நான் ஒரு தாழ்ந்த கொலைப்பெண்ணை மணந்து யஜ்யத்தை பூர்த்தி பண்ணினேன். இது எப்படி பிரம்ம ரிஷிகள் ஒத்துக்கொள்வார்கள்? சாவித்திரி சமாதானம் அடைய வேண்டும் என்றார். இதை கேட்டு ஸ்ரீ தேவி சொன்னார், தேவர்கள் முன்பு நடந்த விஷயத்தை கேளுங்கள். முன்பு சமயம் ஹரியஷன் என்னும் பிராமணன் பெருந்தவன் செய்தான். அதனால் மகிழ்ந்த சாவித்திரி தேவி அவனிடம் வரம் கேள் என்றார். ஹரியஷன் தேவி, முன்பொரு முறை நான் தவம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு இடைச்சியை கண்டு மோகித்து அவளை பலாத்காரமாக கூடினேன். அப்போ அவன் சொல்கிறான், ஹரிஷன் சொல்கிறான், தேவி, முன்பொரு சமயம் நான் வந்து பலாத்காரமாக பண்ணிட்டேன். அப்போது அங்கே வந்த நாரதர் நிறுத்து என்று சொல்லியும் கேளாது கூடலில் ஈடுபட்டேன். சிறந்த நாரதர், நீ ஒரு இடையனாவாய் என்று இந்த ஹரிஷன்ற பிராமணன் ஒரு இடையனா பிறந்துடுறான். நான் நாரதரன் செயலை மன்னிக்கப்படி வேண்டினேன். அவர் சாவித்திரி தேவியை பூஜை செய் என்று கூறினார். அதனால்தான் தேவி உன்னை குறித்து நான் தவம் செய்தேன்னு சொல்லி இருந்தேன்னு ஹரிஷன் சொல்கிறான். சாவித்திரி தேவி சொன்னார், ஹரியஷா, நீ இடையனாக பிறப்பாய். நான் என் அம்சம் கொண்ட மகளாகி உனக்கு பிறப்பேன். மேலும் நீ விஷ்ணுவிடமிருந்து வரம் பெற்று அவரை மகனாக அடைந்து பின்னர் வைகுண்டம் அடைவாய் அப்படின்னு சொல்லிடுறார். ஸ்ரீ தேவி சொல்லனாள், சாவித்திரி அந்த காயத்ரி உனது அம்சத்துடன் இடைச்சியாக பிறந்தாள். அவளை வேதமாத்தா, தன்னை ஆராதிப்பவரை காப்பவள், வேதசாரமே அவள், பிராமணர்களால் உபாசிக்கப்படுபவள், பிரம்ம வித்யா என்று போற்றப்படுபவள். குழந்தாய் சாவித்திரி, இந்த காயத்ரி உனது அம்சம் கொண்டவள் தான் என்று அறி, உனது உன்னர வடிவே அவள் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டு மகிழ்ந்த சாவித்திரி காயத்ரி பிரதிபிம்பம் வந்து சாந்தமானாள். அது வரைக்கும் கோமா இருந்தாவா. ஸ்ரீ தேவி பிரம்மாவிடம், என் வாக்கின் வடிமே காயத்ரி, 3 வர்ணத்தாரும் அவள் மந்திர ஜபத்தை பெற்று விஜர்கள் ஆனார்கள். பூனர் போட்டால் ஒன்று இதாகிடுறது. அனைவராலும் போற்றப்படுபவள் காயத்ரி, நன்கு கேளுங்கள். காயத்ரி என்பது நான் தான், சந்தேகமே வேண்டாம் என்று சொல்லி கங்கை யமுனையில் சேருவது போல் ஸ்ரீ காயத்ரி தேவி காயத்ரியிடம் சேர்ந்து விட்டாள். இந்த கண்டு அதித்தி தேவர்கள் தேவியின் அம்சமாக காயத்ரியை போற்றினர். தேவி காயத்ரி சதுர்புஜங்களை பாசம், அங்குஷம், வில், மலர் முகுடன் சந்திரசேகரியாய் முக்கண்ணியாய் சிவந்த சேர்ந்தவளால் காட்சியளித்தார். காயத்ரி, சாவித்ரி லலித் எல்லாம் ஒன்றா ஆயிடுறது. ஸ்ரீ தேவி மறுபடியும் சொன்னார், எல்லோரும் கேளுங்கள், நான் காயத்ரியே, எனக்கும் காயத்ரிக்கும் வித்தியாசம் இல்லை. வாக்
சமஷ்டிமயி ஆன காயத்ரி என்னை காணுங்கள் என்று சொல்லி தேவி காயத்ரியாக தேவி திரிபுராம்பிகா காட்சியளித்தாள். ஆகாச உருப்பணியாக அக்ஷரங்களால் ஆன தேகத்துடன் சுதாமகியாகப்படுகிறார் காயத்ரி. உயிர் எழுத்துக்களே அவள் முகம், மெய் எழுத்துக்களே அவள் கைகால்கள். பஷ்யந்தி நாபி, மத்தியமா ஹிருதயம், வைகரி வாய், சிரசே வேதம், கண்கள் நட்சத்திரங்கள், வியாக்கரணம் வாய், சந்தஸ் குரல் சாம வேதம், ஹிருதயம் சரங்கள், ரிக்வேதமும் யஜுர்வேதமும் வயிறு, அதர்வ வேதம் மார்புக்கூடு, சாங்கிய யோகம் கைகளே, சம்சாரங்கள் தொடைகளே, தர்க்க சாஸ்திரம் உபவேதங்கள் அவள் பின்புறம், அவள் பார்வையே உபவேதங்களே அவள் பின்புறம், அவள் பார்வையே புராணங்கள், அவள் புன்னகையே காவியாலங்காரம், அவள் இயற்கையே ஆத்மஞானம், அவளது நகமும் கேசவமே பௌத்த ஜெயின் தரிசனங்கள் சொல்கிறார். தேவி சொல்கிறாத அனைவரும் தேவி காயத்ரியை வணங்கினர். அப்பொழுது ஆயிரக்கணக்கான இடையர்கள் அங்கு வந்து பிரம்மதேவரன் பெண்ணாய் பிறந்தவளுக்கு அவள் தகப்பனும் சகோதரனும் காவல், அவர்கள் அனுமதி இல்லாது அவளை யாரும் அடைய முடியாது. சக்தி வாய்ந்த அந்த பெண்ணை மீறி அடைந்தால் அது அதர்மம் சொல்கிறாங்களாம் இடையர்கள்லாம். பிரம்மா சொல்கிற விதியை யாரும் வெல்ல முடியாது. பிரம்மாவும் விதிக்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டும். உங்கள் பெண் பராசக்தி கலக்க அடைய வேண்டாம் சொல்கிறார். இடையிலை அரசன் சமாதானமாகி தேவியை வணங்கி, தேவி உன் மாயையால் நீ என் வீட்டில் வளர்ந்த போது ஸ்ரீ தேவி என்பதை உணரவில்லை, கருணை காட்டு, மறுபடியும் என் வீட்டுக்கு வான்னு இளையராஜா சொல்கிறான். அப்போ தேவி சொல்கிற, இடையர்களை மன்னனே கேள், சாவித்திரி காயத்ரி சரஸ்வதி என்று 3 வடிவங்கள் எனக்கு உண்டு. உன் வீட்டில் சரஸ்வதியாக வளர்ந்தேன், இப்பொழுது கௌரியின் அம்சமாக விளங்குகின்றேன். பின் ஒரு அவதாரத்தில் நான் விஷ்ணுவின் சகோதரியாக இருப்பேன். நீ நந்தகோபனாய் இடையர் குலத்தில் பிறப்பாய். உன் வீட்டில் காத்தியாயினியாக நான் பிறப்பேன். ஸ்ரீமன் நாராயணன் எனக்கு சகோதரனாக இருப்பார். உனக்கு பெரும் புகழ் தேடி தருவார். கலியுகத்தில் விந்திய மலையில் நான் பிறந்து அனைவரின் துயர்களையும் களைவேன். 1 மாத காலம் இளைய ஸ்திரீகளால் வணங்கப்பட்டு அவர்களுக்கு அபூர்வமான வரம் தருவேன் என்று சொல்லி ஸ்ரீதேவி மறைந்து போனாள். சாவித்திரி விந்திய மலையில் வசிக்க நாளால் பிரம்மா காயத்ரியுடன் சேர்ந்து புஷ்கர ஏரியில் கரையில் யாகத்தை செய்து முடித்தார். இது புஷ்கரத்தில் நடந்த மாதிரி இந்த யாகம் சொல்லப்படுறது. இதில் வந்து காஞ்சிபுரத்தில் சத்தியபிரதேஷ் கஷேத்திரத்தில் நடந்து அது ஒரு வேற யாகம். பட் தட் வாஸ் ஆல்சோ டன் பை பிரம்மா. பரசுராமா, கேட்பவரின் பாவங்களையும் சாவித்திரி மகாத்மியம் உனக்கு சொன்னேன், வேறு என்ன வேண்டும்னு கேட்கணும்னு சொல்கிறார். அது தத்தாத்திரேயர் சொல்கிறார். இதெல்லாம் பரசுராமர்கிட்ட இதை சொல்லி இன்னைக்கு உண்டான இந்த 14 நாள் கதையை நான் பூர்த்தி செய்கிறேன். காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி எல்லாம் ஒரே கூறு தான். வாழலாம் வந்து அந்த ஸ்ரீ தேவியினுடைய ஒரு பகுதிக்கு தான் வாழலாம். சரி, நம்ம வந்து விஷ் நாட் டிஸ்டிங்கிஷ் வேண்டும். சரி, இவாளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், சத்ரிய காயத்ரி வேறு, வைஷ்ய காயத்ரி வேறு, பிராமண காயத்ரி வேறு. நம்ம சொல்கிறது ஓம் போர்பவஸ்வக தத்சோ தேவஸ்திபிகி தியோ யோனக பிரச்சோதியாத். இது வந்து காயத்ரி தேவி நம்ம வந்து சொல்லக்கூடிய மந்திரம், உங்களுக்கு உண்டான மந்திரம். இந்த மந்திரமே 75 நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஆர் மோர். சரஸ்வதியே தான் வந்து சாவித்திரி சொல்லியிருக்கு. இவளையே சாவித்திரி தேவி. அடுத்ததாக 5 திருமுகங்கள் 10 கரங்கள் கொண்டது இவ காயத்ரி. இது 4 முகங்களை கொண்டு ஒரிஜினல் 5 முகம் பிரம்மாக்கு சொல்லுவார். அப்புறம் வந்து பைரவர் வந்து தலையை கட் பண்ணி போன கிள்ளி எரிஞ்சிடார் தம் சுண்டு வர சிறுவிரலால். அது வேறு கதை. இப்போ அந்த 4 முகங்களோட 4 கரங்களோட இவர் வணங்குகிறார் பிரம்மா. ஸோ இந்த பிரம்மா, சாவித்ரி, காயத்ரி, சரஸ்வதி. சரஸ்வதின்றது சாவித்திரி தேவி தான், நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி புராண கதைகள்லாம் வருது. இந்த விஷயம் நான் இவ்வளோ நாள் நானே கேள்விப்படல. அதாவது இடைச்செய்தி பண்ணிட்டாரு. ஏன் பண்ணிட்டாருன்னா அகைன் இந்த சாபத்தின் விளைவு. அந்த அந்த ஹர்ஷவர்தன் சொல்லக்கூடிய அந்த பிராமணன் இந்த இடைச்சியோட பலாத்காரம் கூட அதை நாரதை தடுக்க, நாரதரோட சாபத்தினால நம்ம இளையராஜா பிறந்து அவனுக்கு வந்து சரஸ்வதி வந்து அவனுக்கு பொண்ணாக பிறந்து வளர்ந்து பிரம்மாவை அடையிறா. ஸோ சாவித்திரி தேவி
அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் தேவியினால் திரிபுராதான உணர்த்தப்பட்டு எல்லாரும் உண்ணார. இதுதான் இந்த தாத்பரியம், ஹோல் இதுவே நீ பார்த்த கதையினுடைய தாத்பரியம் தான். ஸோ இந்த இந்த இடைச்சிறுமியாக வந்ததெல்லாம் வந்து பிரம்மாண்ட புராணத்தில் இங்கே நடந்த மாதிரி சொல்லியிருக்கு. இது வந்து புஷ்கர தீவிரத்தை வந்து கடைசியில் ஹோமத்தை கம்ப்ளீட் பண்ணால் நான் சொல்லியிருக்கேன். இங்கே புஷ்கரத்தில் ராஜஸ்தானில் இருக்கிற புஷ்கரம் பெரிய ஏரி இருக்காங்க, பிரம்மாவுக்கு கோவில் இருக்குது, காயத்ரி இருக்காங்க. அங்கே சரஸ்வதிக்கு இல்லை, காயத்ரி தான் இருக்குங்க. சரி, அது முக்கியமான க்ஷேத்திரமாக சொல்லப்படுறது அது. சரி, இதை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதோட நான் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேரால் தனித்தனியாக சொல்ல முடியலனால யார் யார் இந்த பூர்ணாபிஷேகம் வந்தாலோ, யாரெல்லாம் செஞ்சாலோ, ப்ளஸ் திருக்கல்யாணத்துக்கு யாரெல்லாம் உதவி பண்ணாலும் அவங்களுக்கெல்லாம் என்னுடைய அனந்தோடு நமஸ்காரத்தை சொல்லிக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கும். இதை சொல்லி நான் வந்து இந்த பதிவு நிறைவு செய்கிறேன்.